நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எல்லாரும் கண்களை திறந்து பாருங்க. தேவனுடைய சன்னிதானத்துல ஆராதனை நேரத்துல ஆண்டவரை நம்முடைய முக கண்கள்ல ஒருவேளை தரிசிக்க முடியாமல் இருக்கலாம். நம்முடைய கண்களை மூடி எல்லா நினைவுகளையும் ஒரு நிலைப்படுத்தி நானும் என் தேவனும் மாத்திரம் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வுக்குள்ளே நம்மை ஒருமுகப்படுத்தும் போது ஆண்டவர் அங்கே வருகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறார். தேவனுடைய தொடுதல்னாலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல சமயத்துல ஆராதனை நேரத்துல கண்களை திறந்து வேடிக்கை பார்ப்பதோ அலைபாயும் நினைவுகளோடு நிற்பதும் வருந்தத்தக்கதான ஒரு விஷயம். தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தும் அவரை பார்க்க முடியாமல் போகிற ஒரு அனுபவம். தாவீது கேட்கிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆலயத்துல உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, ஆலயத்துல உங்க குரலை நான் கேட்கணும் ஆண்டவரே, ஆலயத்துல தங்கி இருக்க முடியாத பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். ஆலயத்தை நான் என் வாழ்க்கையில மிஸ் பண்ணிடவே கூடாது தகப்பனே. அந்த ஒண்ணு மாத்திரம் எனக்கு போதும்ப்பா. உங்களோட இருக்கிற அனுபவம், உங்களோட பேசுற அனுபவம், உங்க பிரசன்னத்தை உணர்கிற அனுபவம் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌனமா இருக்கும்போது ஒன்று சொல்றேன். இந்த நாட்கள்ல நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் அசம்பாவிதங்களும் நமக்கு தெரியும். கேரளாவில் வயநாடு பகுதியில் கல்பேட்டா, முண்டக்கை, சூரல்மலை, கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம நகரங்கள் வாழ்ந்து சுகமாய் இருந்தவர்கள் ராத்திரி நேரம் கண்ணு மூடி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லாமே முடிந்து போய்விட்டது. பிணங்களாக மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் 350 பேருக்கு மேல. இந்த பெரும் பேர் அழிவிலே, நிலச்சரிவிலே சிக்கி வெள்ளத்திலே இழுத்து செல்லப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். புதைந்து போனவருடைய சடலங்கள் நினைச்சு பாருங்க. இன்னும் ஆண்டவர் நம்ம மேல கிருபை இருக்கிறார் அல்லவா? இன்னும் தேவன் நம் மீது நினைவாய் இருக்கிறார் அல்லவா? இன்னும் தேவன் நம்மை விட்டு விலகவில்லை அல்லவா? இன்னோடைய கிருபை நம்ம மேல இருக்கிறது அல்லவா? தகப்பனே, ஜலப்பிரளயம் வந்து சென்ற பிற்பாடு நோவா இப்படித்தான் நினைச்சிருப்பான், இன்னும் என் மேல உங்க கிருபை இருக்குதே தகப்பனே, என்னை சுற்றிலும்
மரித்து போன சடலங்கள், என்ன சுற்றிலும் மரித்து போன ஜீவ ராசிகள், ஜீவாதாரங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஆனா இன்னும் எங்க மேல உங்க கிருபை இருக்கே ஆண்டவரே, இன்னும் எங்க மேல உங்க இறக்கம் இருக்குது ஆண்டவரே. கேட்கலாமா? தேவ சமூகத்துல கேளுங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு சகோதரி, அவங்க பெயர் மேரி. இந்த பேரழிவின் பாதிப்பின் பகுதியில் அவர்கள் குடியிருக்கிறவர்கள். திருப்பூரிலே ஒரு தாய் இறந்து போனதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள். ஒரு வீட்டு வந்ததான் அந்த குடும்பத்தில் 7 பேர் இல்ல, வீடே இல்ல. அடிச்சு பார்க்க முடியுதா? அடிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை. ஆண்டவரே, ஏன் என்ன மட்டும் கொண்டு வந்தீங்க? ஏன் என்ன மட்டும் கொண்டு வந்தீங்க? ஜீசஸ். ஒரு துளி கண்ணீரோடு அன்பு சகோதரனுடைய சகோதரியே, ஒருவேளை நீ உன் வீட்டை இழந்திருந்தா, உடன் பிறப்புகளை இழந்திருந்தா, உறவுகளை நீ இழந்திருந்தா, தப்பித்த ஒரு சிறுவன் சொல்றான், என் கூட படிச்ச ஒரு பையனும் இன்னைக்கு உயிரோட இல்ல, என் நண்பர்கள் யாரும் உயிரோட இல்ல. எவ்வளவு பெரிய இழப்பினுடைய மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு, எங்கள் தகப்பனே இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே, எங்கள் மீது இன்னும் கிருபையா இருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தயவு செஞ்சு ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். என் ஆண்டவரே, எங்கள் மீது வைத்த நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. இன்னும் எங்களுக்கு பாராட்டுகிற நம்முடைய கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஈவுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், அப்பா, என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா,
நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அந்த சமூகத்துல இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய வேதனையோடு, ஏன் ஆண்டவரே எப்படி செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரே எப்படி செஞ்சீங்க, உங்களுடைய கோபத்தை மாற்றுங்கப்பா, அன்புள்ளவர் ஆயிற்றே, ஏன் இப்படி நடந்துச்சு. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு கேள்வி. இந்த கேள்வியோடு கூட ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அந்த பகுதியை சேர்ந்த அந்த சகோதரன் எனக்கு சொன்னார், ஐயா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக, ஒரு சில மாதத்திற்கு முன்னதாக எங்கிருந்தோ வந்ததான ஒரு ஊழியக்காரர் இந்த வயநாடு பகுதிக்கு சென்று இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கிற அந்த கிராமங்கள், பர்டிகுலராக அந்த கிராமங்களுக்கு நேராக சென்று கரங்களை நீட்டி சொன்னாரா, இந்த கட்டடங்கள் இருக்காது, எல்லாமே இடிக்கப்படும், எல்லாமே அழிந்து போயிடும், எல்லாரும் நீங்க இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போங்க, எச்சரிப்பின் துணியோட சொன்னாரா. பொறுத்து கொள்ள முடியாத அந்த ஊர்க்காரர்கள் அந்த ஊழியக்காரரை பிடித்து அடித்து அவமானப்படுத்தி அனுப்பி இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு தேவனுக்கு பயந்த சிலர் அந்த ஊழியக்காரர் போயிருக்கிறார் சொல்லி அவர் போன திசையில தேடி சென்றிருக்கிறார்கள். அவர் எங்கிருந்து வந்தார், எங்கே போனார், யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு சொல்லுகிறார்கள், தேவன் இந்த ஜனங்களை நேசித்ததனாலே ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த ஜனத்தை நேசித்ததனாலே ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். எஸ், அந்த எச்சரிப்பின் சத்தத்தை மீறி என்ன நினைப்பு தெரியுங்களா, நம்ம மலையின் மேல இருக்கிறோம், அதுக்கு எந்த பாதிப்பும் வராது, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், எனக்கு எதுவுமே நேரிடாது. சுனாமி வந்தபோது எல்லாம் நினைச்சாங்க கடற்கரை பக்கத்துல இருந்து உங்களுக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லி. இல்ல இல்ல, நீ மலையின் மேல இருந்தாலும் உனக்கு பெரிய ஆபத்து. அங்க நிலச்சரிவு வரும், அங்கு புறப்பட்டு வரக்கூடிய ஊற்று கண்கள் உன்னை மூழ்கடித்து போடும். எஸ், விக்கனம் இல்லாமல் வாழ தேவனுடைய துணை அவசியம் தேவை. மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வார்த்தை, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தம்முடைய கூடாரத்தின் மறைவில என்னை ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார், கண்மலையின் மேல் உயர்த்துவார். அன்பு சகோதரனே, சகோதரியே, ரொம்ப பாதுகாப்பா இருக்க நினைச்சிட்டு இருக்கிறல்ல, தேவனுடைய துணை இல்லாம உன்னால ஒருபோதும் பாதுகாப்பா வாழ்ந்து விட முடியாது. எஸ், நினைச்சுப்பார். ஒரு அரசியல்வாதி சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனை நான் கொடூரமாக இழந்தேன், ஆனால் இந்த மக்களோ உறவுகளை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், வீட்டை இழந்திருக்கிறார்கள். அந்த இழப்புக்கு ஈடு சொல்லவே முடியாது. உலக பிரகாரமான அரசியல்வாதி இவ்வளவு உணர்ந்து பேச முடியுமானால், தேவ ஜனமே, உன் தொப்புள் கொடி உறவல்லவா, உன்னுடைய சகோதர சகோதரிகள் அல்லவா, உன்னுடைய தூரத்து சொந்தம் அல்லவா, அவளுக்காக எத்தனை மாறப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் நீங்க அந்த காட்சியெல்லாம் பார்த்தப்ப எங்கோ நடந்தது, அதனால எனக்கு என்னன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இதெல்லாம் உனக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிக்கை. தேவனுடைய எச்சரிக்கையின் சத்தத்தை மீறி நீ போகும்போது, தேவனுடைய துணை இல்லாமல் வாழ நீ ஆசைப்படும் போது,
கண்மூடி படுத்திருக்கும் போது உன்னை மண்மூடி போய்விடும். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அவன் எவ்வளவு பாதுகாப்பான இடத்துல இருந்தாலும் அதிர்சனமான தேவனுடைய இரத்த கோட்டையினுடைய பாதுகாப்பு நமக்கு எத்தனை அவசியமா இருக்கிறது, எத்தனை அவசியமா இருக்கிறது. இப்போ ஆடினோம் அல்லவா, நீரின்றி வாழ்வது இறைவா, துணையின்றி மகிழ்வது தேவா. அவரால் அல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அண்டில் நிலைத்திருக்கும் கொடிகள், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே சொல்லுங்க, உங்களால் அன்றி எங்களால் வாழ முடியாது தகப்பனே. அந்த துணை வேண்டிதானே உங்க சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம், உங்க பிரசன்ஸ் வேண்டிதானே உங்க சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம், உங்க குரல் வேண்டிதானே உங்க சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. உங்க துணை எப்பொழுது எங்களுக்கு வேண்டும் தகப்பனே, எப்பொழுது எங்களுக்கு வேண்டும். யோசுவா வாலிபனாய் இருந்த பொழுது மோசே மரித்து போகிறார். ஜனங்கள் எல்லாரும் திக்கற்றவர்களாக வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ், எவ்வளவு அற்புதமா சொன்ன அந்த வார்த்தை தான் அந்த யோசுவாவுக்கு துணையா இருந்துச்சு. அந்த வார்த்தையை தான் நம்பி யோசுவா அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தான். மோசேயால முடியாததை தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்ட யோசுவாவால கர்த்தர் செய்து முடித்தார் அல்லவா. இன்றைக்கு நான் சொல்றேன், உன் திறமை வேஸ்ட், உடைய வாலிபம் வேஸ்ட், உடைய பலன் வேஸ்ட். எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய துணை எவ்வளவு அவசியம் தெரியுமா? தேவனுடைய துணை எவ்வளவு அவசியம் தெரியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெப நிலையில் இருக்கும்போது ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டுக்கு போன பிற்பாடு பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை நீங்க படித்து பாருங்க. 11 முதற்கொண்டு, நான் என் குறைச்சலினாலே இப்படி பேசவில்லை, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்துல நான் எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா உணர்வும் எனக்கு தெரியும். நான் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் கற்றுக்கொண்டேன், திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் கற்றுக்கொண்டேன். எந்த நிலையிலும் மனரம்பியமாய் இருக்க முடியும். காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் பலன் ஆகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். ஒரு ராஜா சொல்றான், ராணுவத்தை தன்னுடைய பலனாக பார்க்க வேண்டிய ஒரு ராஜா கர்த்தரை தன் பலனாக பார்க்கிறான். எஸ், நீங்க யார பலனா பாக்குறீங்க? உங்க உறவுகளை பலனா பாக்குறீங்களா? உங்களுக்கு இருக்கிற திறமைகளை பலனா பாக்குறீங்களா? உங்களுக்கு இருக்கிறதானே பொருளாதாரம், வேலை, பதவி, இருக்கிறதான இருப்பு வேலை வைத்து நீங்க அதை உங்களுடைய பலனா பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லை. நினைச்சு பாருங்க. மீண்டும் சொல்றேன், கேரளாவில் இருந்த இடமே இல்லைங்க. என் இடம் எங்க இருந்துச்சு? என் வீடு எங்க இருந்துச்சு? என் குடும்பம் எங்க இருந்து? என் மனைவி எங்க? என் பிள்ளைகள் எங்க? என் உறவுகள் எங்கன்னு சொல்லி தப்பி பிழைத்தவர்கள் இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த இடமே இல்லாதபடிக்கு 3 கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக மூடி போகுமானால் நம்முடைய வாழ்க்கையில எது நம்முடைய பலன்? எது நம்முடைய பலன்?
தேவனை தன் பலனாக கொண்டவன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டவன் பாக்கியவான். எஸ், பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களினால் மாத்திரடி அதை பார்ப்ப. காரணம், உனக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார், உனக்கு கர்த்தர் கோட்டையாய் இருக்கிறார், உனக்கு கர்த்தர் நம்பிக்கையாய் அரணாக இருக்கிறார். அதனாலதான் உன்னதமானவருடைய மறைவும் சர்வ வல்லவருடைய நிழலும் உனக்கு இருக்கு. அதனாலதான் இன்றைய வரைக்கும் நீ இருக்கிற. அந்த பலன்ல உறுதியோடு எல்லாரும், ஆண்டவரே பலனாகிய கர்த்தாவே, உம்மை தவிர நான் வேற எதையும் நம்பலையா, நீங்க மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர் மட்டும்தான் என்னுடைய துணை. கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் என்ன பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. என் மகனே, இன்னும் என்ன பலன் உனக்கு, நம்பிக்கை இல்லை. உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் மகனே, இன்னும் என்ன பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை. என் மகனே, இன்னும் என்ன பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை. நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் மகனே, இன்னும் என் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை. என் மகனே, இன்னும் என்ன பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை. படைத்தவரே, உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். படைத்தவரே, உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார், சித்தம் செய்ய. விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார், அவர் சித்தம் செய்ய. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, நீ கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே.
2 கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோமா? மௌனமா இருக்கும்போது நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அது ஒரு ராத்திரி நேரம். அந்நிய தேசத்துல குடி புகுந்ததான ஒரு குடும்பம். ரொம்ப கொடூரமான தேசம் அது. அந்த தேசத்தினுடைய மக்கள் அந்த குடும்ப தலைவனை நெருக்குகைகள். அவன் பேர் லோத்து. இருந்ததான பட்டணம் சோதோம் கொமரா. அன்று ராத்திரி அந்த ஊர்ல உள்ளதான சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து லோத்துவை நெருக்குகிறார்கள். தப்பி பிழைக்க முடியாத அந்த சூழ்நிலையிலே 2 கரங்கள் லோத்துவை வீட்டிற்குள்ளே இழுத்து கொண்டு வீட்டை பூட்டி வெளியே இருந்த சிறியோருக்கும் பெரியோருக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினார்கள். ஏன் அதை சொல்றேன்னா, 8வது மாதம் 3/2 பங்கை நாம் கடந்திருக்கிறோம். 8வது மாதம் பிறக்கும் பொழுதே நல்ல செய்தி அல்ல, நடுங்க வைக்கக்கூடிய செய்திகள், குல நாசம் பண்ணக்கூடிய செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். லோத்துவுக்கு நடுக்கம் பிடித்தது. ஐயோ, இந்த பொல்லாதவர்கள் என்னை நெருக்குகிறார்களே. இன்றைக்கு என்னை அவர்கள் உயிரோட விட போவதில்லை. என் குடும்பத்தினுடைய பிள்ளைகளை அவர்கள் உயிரோட விட போறதில்லை. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் தேவனுடைய தூதர்கள் அவனை உள்ளே இழுத்து கதவை பூட்டி கொண்டார்கள் அல்லவா? இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே வைத்து, மறைவிலே உன்னை ஒளித்து வைத்து, எந்த மனுஷனுடைய கண்கள்ல உன்னை படாம பாதுகாத்து, ஏற்ற நேரத்தில் எல்லாரும் உன்னை பார்க்கத்தக்கதான உயரத்துல கண்மலையின் மேல கத்தர் கொண்டு போய் உன்னை நிறுத்த போகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எந்த நிலையில இருக்கிற? மனிதன் உன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை எவ்வளவு மோசமானதுன்னு அவருக்கு தெரியும். அது வறுமையின் பாதை, குறைச்சலின் பாதை, வறண்ட பள்ளத்தாக்கு, தண்ணீர் அற்றதும் விடாய்த்ததுமான வெடிப்புள்ள பகுதி நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு மட்டும் நினைச்சுக்கோ. அவர் உன் கூட இருக்கிறப்ப ஏற்ற சமயத்தில் உன்னை அப்படியே இழுத்து அணைத்து உன்னை கதவை பூட்டி எதிரிகள் உன்னை பார்த்து விடாதபடிக்கு தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே மறைத்து வைக்கிறவர், ஒளித்து வைக்கிறவர், உன்னதமானவர். கோழி தன் குஞ்சுகளை ஆபத்தான சூழலிலே கழுகுகளுக்கு தப்பு வைக்கும்படி சட்டைகளுக்கு கீழே வைத்து அப்படியே மூடிக்கொண்டு அமர்ந்து கொள்ளுவதை போல தேவன் தம்முடைய சட்டைகளின் மறைவிலே உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னும் நீ உயிரோட இருக்கிற. கர்த்தருடைய பிள்ளைகளே, எதையோ ஒன்று நினைச்சு நீ கலங்கிட்டு இருக்கிற. மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒண்ணுதான், தேவன் தான். தேவையானது ஒண்ணுதான், தேவனுடைய பாதம் தான். தேவையானது ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தை தான். அதை மட்டும் பாரு, மரியாதை பாரு. அதையும் நினைக்கல, என் பாதத்தை பிடித்து கொண்டா, என் வாயை பார்த்துட்டு இருக்கிறா, என் வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறா. அவளை பாரு. அன்பு சகோதரி, சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பற்றி கவலைப்படுறியா? சரீரத்தில் இருக்கிற நோய்களை பற்றி கவலைப்படுறியா? எதிர்காலத்தை குறித்து, ஐயோ நான் நாளைக்கு என்ன பண்ண போறேன், இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்போ கிடைக்கும்,
கை மிஞ்சி போய்விட்டதே, எல்லாமே முடிந்து போய்விட்டதே, அவமானம் எனக்கு நெருங்கி வருகிறதே, அசிங்கப்பட வேண்டியதான சூழ்நிலைக்கு அருகில நான் போயிட்டு இருக்கிறேனே, என்ன செய்வேன், ஏது பண்ணுவேன் நினைக்கிறியா? வேதம் தான் உனக்கு வெளிச்சம். இன்னும் ஆண்டவர் ஒரு அற்புதம் கூட செய்யல. ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த கல்யாண வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்த பந்திக்கு திராட்சை ரசம் இல்லை. ஐயோ என்ன பண்ணுவோம், பிரச்சனை என்ன நெருங்கி வந்துட்டு இருக்குதே, என்ன பண்ணுவோன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கும்போது அந்த செய்தி அறிந்ததான மரியாள் அந்த செய்தியை தேவகுமாரனுக்கு சொல்லுகிறாள். தேவகுமாரனுக்கு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அவர் உங்களுக்கு சொல்லுகிறத நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நினைக்கிற அவமானம் உங்களுக்கு வராது, உங்க குறைவு உங்களுக்கு வராது. அவர் சொல்றத செஞ்சீங்கன்னா தண்ணீர் திராட்சரசமாக மாறும். அவர் சொல்றத செஞ்சீங்கன்னா கடல் கூட பாதையாக மாறும். அவர் சொல்றத செஞ்சீங்கன்னா இருள் கூட வெளிச்சமா மாறும். அவர் சொல்றத செஞ்சீங்கன்னா இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது மாதத்துல இன்னும் கைக்கு எட்டாத எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களை ஆயத்தம் பண்ணினவைகளை, அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, அந்த ஆசீர்வாதங்களை இன்னும் உன் கண்கள் காணவில்லையா? கவலைப்படாத. உன் காதுகளுக்கு செய்தியாக கூட வரவில்லையா? கவலைப்படாத. இருதயத்தில் தோன்றாததை உன் கண்களுக்கு முன்னதாக காட்சிப்படுத்தி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 8வது மாதத்துல எனக்கு செய்ய போகிற அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவி ஆத்துமா சரீரம், ஆவி ஆத்துமா சரீரத்துல தேவனுடைய ஒரு அற்புதத்தை, நன்மையை நீ பார்க்க போறேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லு, வாயை திறந்து நன்றி சொல்லுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு 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 மை துதிக்கிறோம். இருக்கும்போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா, கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும்போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா, கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. ஏற்ற நேரத்தில் விசுவாசத்தோட எல்லாம் செய்வீரே, ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே. பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே, பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே. நீங்க எனக்கு இருக்கும்போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா, கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. காகங்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை, களஞ்சியத்தில் நாளும் சேர்த்து வைப்பதில்லை. காகங்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை, களஞ்சியத்தில் நாளும் சேர்த்து வைப்பதில்லை. உம்மை நோக்கி கூவும் அதற்கு உணவு தருகிறேன், என்னை நீர் மறந்து விடுவீரோ? சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. உம்மை நோக்கி கூவும் அதற்கு உணவு தருகிறேன், என்னை நீர் மறந்து விடுவீரோ? ஏசையா, 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 ஏசையா. நீங்க எனக்கு இருக்கும்போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா, கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா,
எனக்கு பயமில்லப்பா. தடைகள் எல்லாம் தகர்த்து வழிகளை திறந்து கோணலை நேராக்கி முன்னே நடக்கிறேன். தடைகள் எல்லாம் தகர்த்து வழிகளை திறந்து கோணலை நேராக்கி முன்னே நடக்கிறேன். வாசலில் நுழைந்து நன்மை பெற்றிடுவேன் நான். வெற்றி சிறந்த தேவன் நீரே. வாசலில் நுழைந்து நன்மை பெற்றிடுவேன் நான். வெற்றி சிறந்த தேவன் நீரே. ஏசையா 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 ஏசையா. நீங்க எனக்கு இருக்கும்போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே, ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே. பலத்த காலத்திலே அடங்கி இருப்பேனே, பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே. பலத்த கரத்திலே நான் அடங்கி இருப்பேனே, பலத்த கரத்திலே நான் அடங்கி இருப்பேனே. ரெண்டு கரங்களை கத்திற்கு நேரா உயர்த்துங்க. இந்த 8வது மாதத்துல ஆண்டோடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்க. என் ஆடுகளை என் கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், தன் ஜீவனை கொடுக்கிறான். உங்களை மேய்த்து நடத்துகிறவர், உங்களை காத்து நடத்துகிறவர், உங்களை போஷித்து நடத்துகிறவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை. தாவீது தன் ஆடுகளை சிங்கம் வந்தபோது, கரடி வந்தபோது தன் ஜீவனையும் பாராமல் சென்று மீட்டது போல அவர் தாவீதின் தேவனானவர் அல்லவா? அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் தெரியுமா? கரங்கள் ஆண்டவருக்கு நேரம் உயர்த்துவோமா? மௌனமா அவர் இங்கே இருப்பதை உணரணும். உன் செவிகளுக்கு அருகில் அவர் சொல்றது என்னன்னா, என் மகளே நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ கலங்காத. எஸ், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். குடும்பத்தை பற்றி கவலைப்படாத, உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் பார்த்துக்கொள்வேன். செய்கிற தொழிலை பற்றி கவலைப்படாத, உன் தேவைகளை சந்திக்கிறவர் நான் யெகோவாகிறேன். போக்கையும் வரத்தையும் குறித்து கவலைப்படாத, உன் வழிகளெல்லாம் உனக்காக தம்முடைய தூரில் அனுப்பி உன்னை காக்கிறவர் நான். சரீரத்தை பற்றி கவலைப்படாத, எகிப்தியருக்கு வர பண்ணின ஒன்றையும் உனக்கு வர பண்ண. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. இருதயத்திலிருந்து நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. எனக்கு இருக்கும்போது உள்ளத்திலிருந்து சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கலங்கலப்பா, கரம் பிடித்து நடத்தும் போதும் பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே, ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வீரே. பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே,
பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே. நீங்க எனக்கு இருக்கும்போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரம் பிடித்து நடத்தும் போதும் பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, யாக்கோபே நீ பயப்படாதே. உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாவதற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னை அறியாதிருந்த காலத்திலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், உனக்கு நாமம் தரித்தேன். ஆண்டவர் இருக்கும்போது எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தேவன் மீது வைத்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம்.